விஜய் ஒரு துரோகி அப்படின்னு எடுப்புலேயே பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லுங்க. ஏன் விஜய் ஒரு துரோகி அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க? மக்கள் முதல்வர் யார் சொன்னது? மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இது எந்த நாட்டுக்கு முதல்வராக மக்கள் சொல்றது? நான் பெரிய நடிகர் இருக்கிற ஒரு திமிரு. விஜய் கூட இருக்கும். ரெண்டு பேரும் யாரை சொல்ல? விஜய் பொறுத்த மட்டும் ஒரு நம்பிக்கைக்கு யாருக்கும் பாத்திரமா இருக்கும். பிடி செல்வகுமாருக்கு லைஃப் கொடுத்தது, வாழ்க்கை கொடுத்தது தளபதி விஜய் அப்படின்னு சொல்றாங்களே. சரி, அப்ப அவங்க சொன்னாங்கன்னா நான் வாழ்க்கை கொடுத்தேன்னு யாரும் நீங்க சொல்லக்கூடாது. அவருக்கு தளபதிங்கிறது யாருடைய பட்டம்? முக ஸ்டாலின் அவருடைய பட்டம். 80% கேரளாவில் அவருக்கு மார்க்கெட் இருக்கு. கேரளா மக்கள் அவர் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிறாங்க. இப்படி இந்த போலியான செய்திகளை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தாவேக தலைவர் விஜய் பற்றி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்த அவருடைய முன்னாள் மேனேஜர் பிடி செல்வகுமார் மற்றும் கலப்பை மக்கள் இயக்க தலைவராகவும் தற்பொழுது திமுகவில் சேர்ந்து மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய பிடி செல்வகுமார் அவர்கள் தான் சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்களுடைய சமீபத்திய பேட்டிகள்லாம் பெரிய அளவில் வைரலாகிட்டு இருந்தது. நீங்க விஜய் பற்றி அவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தீங்க. அதுல இருந்து நான் ஒவ்வொரு கேள்வியாக தான் கேட்க போறேன். ஓகே ஓகே. விஜய் ஒரு துரோகி அப்படின்னு எடுப்புலேயே பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்க. ஏன் விஜய் ஒரு துரோகி அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க? இல்லை, துரோகின்னு சொல்லலை சார். துரோகின்னு அவங்க ஒரு தலைப்பை போட்டுப்பாங்க நிறைய இதில். இல்லை, விஜய் ஒரு துரோகி, செங்கோட்டையன் ஒரு ஊழல்வாதி அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்க. ஆமாம், பாலிமர்ல நாங்கள் பார்த்தோம். அப்படியா? செங்கோட்டையன் ஊழல்வாதின்னு இருப்பேன். அவர் துரோகிங்கிற வார்த்தையை சொன்னான்னு எனக்கு தெரியல. விஜய் பொறுத்த மட்டும் ஒரு நம்பிக்கைக்கு யாருக்கும் பாத்திரமா இருக்க மாட்டார். இன்னைக்கு ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு. ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்ததுனால தானே கட்சியோட தலைவராக மாறி. அவர் தலைவரா அவர் உங்கள் விஜய்னு அவர் சொல்லுவார் சார். அவரே பாடியிருக்காரு. உங்கள் விஜய்னு யார் பாடினது? அவர் ஆள் வச்சு எழுதுறாரு, அவர் ஆள் வச்சு மியூசிக் போடுறாரு. அது அவர் புகழ் பாடி விடுவார். அதே மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கு நான் எழுதி கொடுத்த வார்த்தை நீங்க தான் எழுதி கொடுத்தீங்க ஆரம்பத்தில். இப்படி ஒவ்வொருத்தரும் இரவல் வார்த்தைகளை கொடுக்கறது, இரவல் மியூசிக்கை வாங்கிடுறது. தளபதிங்கிறது யாருடைய பட்டம்? முக ஸ்டாலின் அவருடைய பட்டம். இளைய தளபதி யார் முதல்ல போட்டிருந்தா? சரவணன் போட்டிருந்தார், நடிகர் சரவணன். எல்லாமே அவருக்கு கவர்ந்து இழுத்துக்கூடாது சார். மக்கள் விரும்பும் முதல்வர்னு யார் சொன்னது? மக்கள் எல்லாம் சொல்றாங்களா? இவர் எந்த நாட்டுக்கு முதல்வராக இருந்தாலும் மக்கள் சொல்றது. அவராகவே போட்டுக்கிட்டார் மக்கள் விரும்பும் முதல்வர். என்னைக்கு நீங்க என்ன நிர்வாகம் பண்ணியிருக்கீங்க? நீங்க மக்கள் விரும்பும் முதல்வராக ஆகிறதுக்கு நீங்க ஒரு நிர்வாகம் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடிகர் சங்கத்தை கட்டிக்காம காத்து அதுக்கு கடன் தீர்த்தாரு. வெளிநாட்டில் போய் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாரு. நெய்வேலி போராட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு. கார்கில் நிதிக்காக மகளிர போய் கலை நிகழ்ச்சி நடத்தினாரு. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது. எம்ஜிஆர் நடிகர் சங்க தலைவராக இருந்து பண்ணார். திமுகவில் இருக்கும்போது அவர் பொருளாளராக இருந்திருக்காரு. நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காரு சார். நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. போராட்டங்களை கலந்துக்கிட்டாரு. எதற்கு குரல் கொடுப்பாரு. அப்படி இருக்கவர் நீங்கள் மக்கள் விரும்பும் முதல்வர்னு சொல்லலாம். நீங்க என்ன அடிப்படையில் மக்கள் விரும்பும் முதல்வர்னு சொல்றீங்க முதல்ல? ஆனா விஜயகாந்த் கூடயும் எம்ஜிஆர் கூடயும் ஒப்பிட்டு தானே அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த ரசிகரும் எந்த தொண்டனும் பேசல. இவங்களாக ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 பேர் கூடால ஒரு ஃபேக் ஆட்கள், ஒரு திருட்டு கும்பல் ஒன்று சேர்ந்துருக்கு சார். திருட்டு கும்பல் அது அப்படியா சொல்லணும்? அது ஐடி விங் அப்படின்னு டீசெண்டா சொல்லிட்டு போயிருக்கு. அப்படி சொல்லணும்னு கேட்கறேன். நீ மக்களை ஏமாத்தக்குன்னுட்டு நீ பண்ற. இப்போ நாங்களாம் உண்மையிலே அவருக்கு ஒரு மாடு கொடுத்தோம்னா மாடு கொடுத்தது உண்மையா சொல்லுவோம். ஆடு கொடுத்தா ஆடு கொடுத்தோன்னு சொல்லுவோம். நாங்கள் அப்படி கட்டி காத்து நேர்மையான முறையில் வரணும் சார். அதாவது வெளிநாட்டிலேருந்து வரக்கு 30 லட்சம் பேர் டிக்கெட் போட்டாச்சுன்னு சொல்லி 3 மாதத்துக்கு முன்னால் நீ ஒரு நியூஸ் மாதிரியே மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணுற. எதுக்கு 30 லட்சம் பேர் ஓட்டு போடுறதுக்கு விஜய்க்காக இங்கே ஒர்க் பண்ணக்கு வராங்க அப்படின்ட்டு. அப்போ யார் என்னன்னு சொல்லி 30 லட்சம் டிக்கெட் எங்கே போட முடியுமோ இல்லை வெளிநாட்டில்? சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சர்க்கார் படத்தை செகண்ட் பார்ட் 2 பார்த்த மாதிரி இருக்கு. நான் பார்த்தது சார். நீங்கள் ஐடிவிங்களை உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள். நான் யூடியூப்பில் பார்த்ததை சொல்கிறேன். அதாவது எதையுமே மக்கள் நம்பிடுவாங்களா? பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? அவருக்கு 80% கேரளாவில் அவருக்கு மார்க்கெட் இருக்கு. கேரளா மக்கள் அவரை விரும்புகிறாங்க, ஆந்திராவில் விரும்புகிறாங்க. இப்படி இந்த போலியான செய்திகளை பரவ விடுறது சார். அத்தனை கட்சிகளும் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் அவர் கூட சேரக்கு தயாராக இருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களும் இவர்கிட்ட தனியாக ரகசியமாக பேரம் பேசுகிறாங்க. ஆனால் யாராவது சேர்ந்தாங்களா?
தவறான தகவல்களை நீங்கள் அது வந்து கொஞ்ச காலம், அதாவது பொய்யும் புரட்டும் கொஞ்ச நாளைக்கு தான் சார் இருக்கும். நீ ஒரிஜினலாட்ட நீங்கள் வெளியே வந்து ஒர்க் பண்ணுங்க. மக்கள் பிரச்சனைக்கு எங்கேயாவது நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? மக்களுக்காக ஏதாவது நின்றுருக்கீங்களா? ஒரு விவசாயிகளுக்காக எங்கேயா நின்று போராடி இருக்கீங்களா? நீராதாரத்துக்காக ஏதாவது போராடி இருக்கீங்களா? இந்த ஏழை மாணவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த மாணவர் செல்வங்களுக்காக ஏதாவது போராடி இருக்கீங்களா? இல்லை இந்த பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஏதாவது போராடி ஏதாவது செய்து கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு வர விலைவாசி பிரச்சனைக்காக எங்கேயா எடுத்து போராடி இருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு இந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராட்டமோ, அவங்களுக்கு நல்லதோ, அவங்க வளர்ச்சிக்கு ஏதாவது பக்கபலமாக இருந்தேன்னு உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? மக்களுக்காக போராட்டம் நடத்தவும், மக்களுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவும் தானே அவர் அரசியலுக்கே வர. அரசியலுக்கு வரக்கு முன்னால் ஏன் செய்ய மாட்டாரா? அது அன்னைக்கு அரசியலுக்கு வரக்கூடிய அன்னைக்கு மட்டும்தான் வந்து செய்வாரா? ஏன் அதுக்கு முன்னால் இவ்வளோ பணம் உச்சத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட இல்லாத பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு பெரிய புகழ் இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு பெரிய ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஒவ்வொரு வீட்லேயும் உங்களுக்கு ஆள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதை விட உங்களுக்கு என்ன பலம் வேணும் செய்யறதுக்கு? நான் ஒரு தனி நபரா சார்? அவருடைய பிஆர்ஓ தானே. நான் எப்படி ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் 25 கலையரங்கங்கள், வகுப்பறைகள், அரசு பள்ளிகளை தத்தெடுத்து எத்தனை வேலை பார்த்துருக்கு சார். 30 குளங்களை தூர் வாரி இருக்கேன். ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் விஜய் உங்களுக்கு கொடுத்த சம்பளம் தானே. எந்த சம்பளம்? விஜய் உங்களுக்கு கொடுத்த ஒரு லைஃப் தானே, இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது சார். இப்போ எனக்கு ஒரு உழைப்பு இருக்கு இல்லையா? நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். நான் பத்திரிகை சொந்தமாக நடத்தியிருக்கேன், ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கேன், படங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், வெளியே உள்ள படங்கள்லாம் நான் வந்து பிஆர்ஓ பண்ணியிருக்கேன். சும்மா அந்த தற்குறித்தனமாக சொல்லுவாங்களே, எல்லாம் ஒவ்வொருத்துக்கிட்டையும் ஒரு பலம் இருக்குங்க சார். அது பலமற்றவங்க நிறைய இருப்பாங்க. அவர்கிட்ட இருந்தவங்களே ஒன்றும் இல்லாமல் பிறரை போட்டு விட்டு பிறரை குறை சொல்லி வாழ்கிறவங்க அது இருப்பாங்க. நான் அப்படி கிடையாது சார். போராளிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட 60 பேர் இன்டர்வியூ எழுதுனதில் நான் ஒருத்த மட்டும் செலக்ட் ஆகி ஜெமினி சினிமாவில் சப் எடிட்டர் வேலைக்கு போனேன். நான் அப்படிப்பட்ட உண்மையான உழைப்பு, எழுத்து, நாலேஜ், விசுவாசத்தில் வாழ்ந்தவன். ஆனால் பிடி செல்வகுமாருக்கு லைஃப் கொடுத்தது, வாழ்க்கை கொடுத்தது தளபதி விஜய் அப்படின்னு சொல்கிறாங்களே. சரி, அப்போ அவங்க சொன்னாங்கன்னா நான் வாழ்க்கை கொடுத்தேன்னு ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது? அவருக்கு நீங்க தான் வாழ்க்கை கொடுத்தீங்களா? அப்படி சொல்லல. அவர் அப்படி சொன்னாங்கன்னா நான் அவருக்காக ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சீரோ தானே. ஆரம்பத்தில் அவர் ஒன்றும் சூப்பர் ஸ்டாரா இல்லை? ஆரம்பத்தில் அவர் மேல இருந்து குதிச்சு வந்தவரா? ஆரம்பத்துல இருந்து வசந்த வாசல், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, விஷ்ணு, இப்படி படங்கள் சாதாரண ஒரு ஹீரோ இருந்ததுன்னு வந்தார். அப்போ நாங்கள் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் போய் இப்போ ஆல்பம் கொண்டு கொடுக்க போவோம். பத்திரிக்கை அவருடைய ஸ்டில்ஸ் போடுறதுக்காக போய் கெஞ்சுவோம். அவருடைய நல்ல செய்திகள் வரணும்னு பல தரப்பட்ட மூளையை யூஸ் பண்ணி வேலை பார்த்துருக்கோம். பிஆர்ஓங்கிறது மார்க்கெட்டிங். அதுதான் தளபதி விஜய்ங்கிற மாத இதழ் வச்சு நடத்துறீங்க. தளபதி விஜய் கொண்டு வந்திருக்கேன். விஜய் ரசிகர்னி சொன்னேன் இல்லை, விஜய் ரசிகர்னி கொண்டு வந்திருக்கேன். என்றென்றும் விஜய் எத்தனை புக்குகள்லாம் எழுதியிருக்கேன் சார். நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டீங்க. இன்னைக்கு ஒரே நாளையில் நான் உச்சத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. அதாவது கடவுள் வந்து யாரையும் உச்சத்துக்கு கொண்டு போகிறதும் கிடையாது, கீழே தாக்குறதும் கிடையாது சார். கீழே இருக்கும் மேலே வருவோம். அவர் சொன்ன டைலாக் தான். கீழே இருக்கும் மேலே வருவோம், மேலே இருக்கும் கீழே வருவோம். தலைவர் ரஜினிகாந்த் சொன்ன டைலாக். தலைவர் ரஜினிகாந்த் அவரும் சொன்னார். நம்ம விஜய் அவர்களும் ஒரு படத்தில், என்ன படம், ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், வாழ்க்கை ஒரு வட்டம், அங்கே மேலே இருக்கவங்க கீழே போவோம், கீழே இருக்க திருமலையில் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்லனா, இப்போ நீங்கள் உச்சத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உச்சத்தில் எவ்வளோ நாள் இருப்பீங்க? அங்கேயே இருந்துட முடியுமா? ஆனா அப்படி விஜய் உச்சத்துல இருக்கும் பொழுது தானே புலி படத்துக்கு உங்களை தயாரிப்பாளரா உங்களை ஆக்குனாரு. தயாரிப்பாளர் ஆக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். அது ஒரு நல்ல விஷயம் தானே. கூட இருக்கிற ஒரு மேனேஜரை, கூட இருக்கிற ஒரு பிஆர்ஓவை விஜய் ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி தானே பார்ப்பாங்க எல்லாரும். சரிங்க சார், அதுக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தந்துருக்கலாம். விஜய் தந்திருக்க ஒரு படம் வந்து தந்ததுக்கு நான் சந்தோஷம் தான் பட்டிருக்கேன். எல்லா இடத்துலையும் நன்றி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது நீங்கள் தந்திருக்க ஒரு படம், அது மூலமாக நான் மீண்டு வரணுமா வர வேண்டாமா? ஒரு படம் தந்தா உன்னால் வாழ வேண்டுமா வாழ வேண்டாமா? ஆமாம், வாழணும். எப்படி வாழ்ந்தேன்? அந்த படம் வந்து என்ன மாதிரி படம்? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவியே என் கையில் கொண்டு தர்றாங்க. அந்த படத்துக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வருதுன்னா என்ன, எத்தனை சோதனைகளை, வேதனைகளை, எத்தனை கடினமான கஷ்ட பாதைகளை அனுபவிச்சுங்கிறது எனக்கு தான் சார் தெரியும். அந்த எல்லாருக்குமான கேள்வி, அந்த புலி படத்துல என்ன நடந்துச்சு? ஏன்னா விஜய் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டுற அளவுக்கு இன்னைக்கு சூழல் மாறி போயிருக்கு. புலி படத்துல விஜய் எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு, என்ன நடந்துச்சு? சம்பளம் வாங்கினது செய்ததை பற்றி அவங்களே கணக்கு கொடுத்துருக்காங்க. கணக்கில் இருக்கும் சார். நான் அதை சொல்லலை சார். ஒரு படத்துல சார் இன்கம் டேக்ஸில் எல்லாருக்கும் தான் பிரச்சனை வரும். அதை ஒரு டேபிளில் இருந்து முடிக்கக்கூடிய மேட்ரு சார். அதிகாரிகள்லாம் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க தான். இவங்க டேபிளில் இருந்து நீங்கள் அவங்களுக்கே சவால் விடுறது, அவங்களே பஞ்சு டைலாக் விடுறது. அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க, அவங்க கோஆப்ரேஷன் கிடையாது. அவங்க கூட இருக்க ஆடிட்டர் சரி, அவங்க கூட இருக்க திமிரு, தான் பெரிய நடிகர்ங்கிற ஒரு திமிரு. விஜய் கூட இருக்குங்களா? 2 பேரும் யாரை சொல்ல வரீங்க? விஜய் கூட ஒரு ஆடிட்டர் மாதிரி ஒருத்தர் இருக்கான், வெங்கட்ராமன் பொருளாளர். எவனையும் மதிக்கிறது கிடையாது. அவங்களாம் அவனை பற்றி ஒரு பாய்சன். நான் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. எல்லாரும் சொல்கிறேன் சார். யாரையும் பகையை உருவாக்கிட்டு போயிடுவான். விஜய்க்கு பகையை உருவாக்குறதே அவன் தான். இப்போ நான் அவர்கிட்ட நல்ல பெயரும் புகழோடு இருக்க அப்படின்னா என்ன பகையை உருவாக்குக்கு என்னென்ன வேலை விட்டு அத்தனை குழி தோண்டதுலையும் பண்ணுவான். அவங்க அப்பா நல்லா இருக்காங்கன்னா அவங்க அப்பாவை எப்படி இவர்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு அத்தனை வேலையும் அவன் பண்ணுவான். விஜயை அவங்க அப்பா கிட்ட வந்து பிரிச்சது யாரு?
இந்த வெங்கட்ராமன். ஆனா புஷி ஆனந்த்னு எல்லாரும் சொல்லி புஷியானந்தும் இருப்பான். நான் சொல்றது வெங்கட்ராமங்கிற அதோட புஷி ஆனந்த் அவன் அவன்னு சொல்றது இல்லை சார். அவன் பெரிய வயசுல கம்மியா என்னோட கம்மி இதுல என்ன இருக்கு சார்? நம்ம ஒண்ணு உரிமையோட தான் சொல்றோம். அவரு நாங்க இருக்கும்போது வந்தவர் தானே. நீங்க இத்தனை வருஷமா பழகி இருப்பீங்க, அந்த உரிமையில சொல்றீங்க சார். உரிமையில மட்டும் சொல்லல சார். அவர் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி அதுல எத்தனையோ இருக்கிட்ட இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம். ரசிகர்கள் நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் பணம் கேட்டு வாங்குறது, எலெக்ஷனுக்கு நிற்கிறவங்கள்ட்ட பணம் கேட்கறது, என்ன பெரிய தியாகிகள்லாம் கிடையாது. என்ன தியாகம் பண்ணியிருக்காரு அவரு? புஷியானது என்ன தியாகம் பண்ணியிருக்காரு சொல்லுங்க? விஜய்க்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, என்ன வாழ்க்கையை அர்ப்பணிச்சு என்ன செய்திருக்காருன்னு மட்டும் ரெண்டு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு சொல்லத்துல நீங்க கூட இருந்து பாத்திருப்பீங்களே. எதுவுமே அவர் செய்யல. சரி, அங்கே வருவாரு செய்வாரு. ஏதாவது எஸ்ஏசி கிட்ட இருந்து விஜயை பிரிச்சது, அப்பா மகன் உறவை பிரிச்சது யார் சார்? இவங்க அந்த கள்ள கூட்டணி ஒண்ணு இருக்கு இல்லையா? கள்ள கூட்டணினா கள்ள கூட்டணின்னா தப்பா அவங்க அப்பாட்ட இதைய போட்டு விட்டு அவங்க அப்பாவை பிரிக்கணும்னா கள்ள கூட்டணியா? அதுக்கு பேர் நல்ல கூட்டணியா? இது யார் பண்ண வேலை? இந்த புஷியா இருந்து இந்த வெங்கட்ராமன் இருக்காங்க சார். ஒரு கூட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்ததா? இவங்க 2 பேரோ 3 பேரோ கூட எடுத்துக்கிடுங்க சார். மூணாவது ஆள் யாரு? அப்ப இருந்திருப்பாங்க கூட, நம்ம எல்லா பேரும் சொல்ல முடியாது சார். இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். எப்போ வேணாலும் விஜய் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இதுல யாரு ரொம்ப டேஞ்சர்னு சொல்றீங்க? இந்த வெங்கட்ராமன்லாம் ரொம்ப டேஞ்சர். ஆரம்பத்திலே சொன்ன ஒரு வேலைக்கு வைக்கும் போதே சார் அவங்க அப்பாட்ட சொன்னேன், சார் இவரால் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும், இவரால் மிகப்பெரிய பாதிப்பு வரும், என்ன வகையில் எப்படி பாய்சன் அள்ளி போடுவோம் என்ன செய்வானே தெரியாது சார். அப்படியே பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு நிமிஷத்துல உள்ள போய் என்னத்தையா மாற்றி விட்டுட்டு வந்துடும். அப்படியே இல்லை ஃபைல உருவிட்டு வந்துடும். அவர் சொல்றத விஜய் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புறாரா? கண்ணை கூட நம்பலையா சார்? ஒரு ஆடிட்டர் ஒரு கணக்கு வழக்கு எழுதுவான் செய்வான்னு சொல்லி ஒரு அக்கௌண்டண்ட்டாக வந்தவன் சார். இன்னைக்கு கட்சி பொறுப்பில் செயலாளராக வந்திருக்கோம்னா அவனுடைய எண்ணம் எப்படி 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 போட்டு தள்ளிட்டு மேலே வந்திருப்பான்னு பாருங்களா. இப்போ நாங்கள் ரசிகர் மன்றத்தில் கட்டுக்காப்பாக கொண்டு வந்தோம். நானும் அவங்க அப்பாவில் எப்படி ரசிகர் மன்ற விழா நடத்தணும், எப்படி செயல் திட்டங்கள் பண்ணணும், எப்படி அவர் மார்க்கெட்டிங் பண்ணணும், அந்த வேலைகளை நாங்கள் பார்த்தோம். ஆனால் நாங்கள் இன்னைக்கு இருக்க முடியல. ஆனால் ஒரு அக்கௌண்டன்ட் எழுத வந்தோம். எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி ஒவ்வொருத்தரையும் போட்டு விட்டு அவர் முத்தவ புத்திரன் மாதிரியும் போட்டு கொடுக்கறதெல்லாம் போட்டு கொடுத்தா இவ்வளவு தூரம் ஒரு கட்சியில் ஒருத்தர் வளர முடியுமா? என்ன போட்டு கொடுத்து தான் வளர முடியும். இப்போ தான் வளர்ந்துருக்காங்க. இல்லைன்னா அவங்க அப்பாவோட ஒரு நல்ல ஆட்கள் எப்படி சார் சொல்ல முடியும்னா, நான் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இல்லை சார். அவர் பார்த்து அவரை மாதிரி ஒரு நிர்வாகம் பண்ணுற ஆட்கள் கிடையாது சார். மகனுக்கு அவரை விட சிறந்த ஒரு உழைப்பாளி யாராக இருக்க முடியும்? உண்மையாக இருக்குது. அவரை விட ஒரு விசுவாசமாக உண்மையாக இருக்க வேற யார் இருக்க முடியும்? எப்படி அவர் மேலே கேஸ் போட வச்சாங்க? எஸ்எஸ்சி மேலேயே விஜய் கேஸ் போட்டாரா? ஆமாம். என்ன கேஸ்? இல்லை ஒரு கட்சி தொடங்கினாரு, இப்போ புகைப்படத்தை போடக்கூடாது, அந்த கட்சி நடத்தக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்க. ஒரு கேஸ் போட்டாங்க இல்லையா சார்? ஓகே, அது தவறு இல்லையா? ஒரு சொந்த தந்தை இந்த கேஸ் போட்டது விஜயா? விஜய் கூட இருக்கிறவங்களா? விஜய் கேஸ் போடுறாருன்னா விஜய் கூட இருக்கவங்கலாம் விஜயும் காரணம் தான். விஜய் மட்டும் நான் இதுன்னு சொல்லல, விஜய்க்கு சிந்திக்கணும்ல. சரி, என்னதான் கூட இருக்கிறவங்க அப்பாவை பத்தி தாங்கிட்ட தப்பா பேசினாலுமே எப்படி ஒரு அப்பாவை ஒரு மகன் விஜயால நிறுத்த முடியும்? அதான் சார், எப்பவுமே அதுக்கு தான் நல்லவங்கள கூட வைங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். நல்ல பண்புகள் உள்ளவங்க, நல்ல சிந்தனையாளர்கள், தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள், இவர்களை எப்பவுமே கூட வைங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு தான் சார். தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று இருக்குது சார். எதிரிகளையும் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கு, யார் மேலும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் இருக்கும்போது நாங்கள்லாம் நல்லா பக்குவப்படுத்தணும் சார். ஆனால் இப்போ அந்த பக்குவம் ஆயிருக்கணும்ல, பக்குவம் அடைஞ்சிருக்கோம்ல விஜய்? ஆகல. அது ஏதோ நீங்க தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்றீங்க. அதான் சார், நாங்கள் செயல் திட்டங்கள் பண்ணும்போது சொல்லி கொடுப்போம். அந்த செயல்களை எப்படி பண்ணுவோம் சார், ரசிகர் மன்றத்தை விழாவை எப்படி பண்ணுவோம், இப்படி படங்கள் பண்ணுவோம், இந்த மாதிரி கதைகளை தேர்வு பண்ணுவோம், இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். இல்லை, எஸ்எஸ்சி பக்குவப்படுத்திருக்காரு தன்னுடைய மகனை. ஒரு பிஆர்ஓவா ஒரு மேனேஜரா உங்க தளபதி விஜயை நீங்க பக்குவப்படுத்திருக்கீங்க. நீங்க எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தோமா விஜய் பக்குவம் ஆகலன்னு சொல்ல வரீங்க? அதான் சார், அந்த காலகட்டங்களில் ஒரு பேலன்ஸ் பண்ணி வந்தார் சார். திரும்ப ஒரு இதாகிறன்னா பிறர் சொல்றத கேட்கிறார் இல்லையா? கேட்கக்கூடாது இல்லையா? நீ எது சொன்னாலும் வெளியே கெட் அவுட் நீ சொல்லியிருப்பாங்கன்னா அப்பாவை பற்றி போட்டு விட்டுப்பானா? அப்பாவை வெறுக்கிற அளவுக்கா விஜய் நடந்திருக்க முடியும்? அப்படி என்ன சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் சார் மர்மம். எப்பவுமே மர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல அரசியல். ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அப்பா மகனுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. அது தெரியல சார். எப்பவுமே வாழ்க்கைங்கிறது ஒரு திறந்த புத்தகமா இருக்கணும் சார். விஜய் பொறுத்தவரை திறந்த புத்தகம். மூடி மறைக்கிறீங்க. நான் மூடி மறைக்கிறேன். அப்பா மகனுக்குள்ள ஒரு ரகசியம், ஏதோ அந்த பகைக்கு பேசாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் வசிப்பதற்கு காரணங்கள் இல்லை சார். இதுதான் காரணம் என்னால் சொல்ல முடியாது. குடும்பம், ஒரு அப்பா மகன் உறவு, அது நம்ம அந்த ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த காரணம் அந்த காரணம் நான் சொல்ல முடியாது. ஆனால் பிரிந்தது உண்மை தானே. பிரிந்ததுக்கு காரணங்கள் பிறர் கூட இருந்திருக்கவங்க இருக்கலாம், எதுவாக இருந்தால் கூட அவங்க பிரியக்கூடாதுங்கிறதா என்னுடைய எண்ணம் சார். ஆனால் எஸ்ஏசி சார் பொறுத்த வரைக்கும், அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருடைய கட்சி மீட்டிங்ல நிறைய இடங்களில் முன்வரிசையில் இருந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இருக்குது, யார் வேணாலும் போனால் உட்காந்துடலாம் சார். உட்காந்துட்டு இருக்க ஒரு மேட்டரா சார்? கீழே உட்காந்து. ஆனால் விஜய் கூப்பிடாமலாம் அப்பா அம்மா 2 பேரும் போவாங்கல்ல, உரிமை இருக்குல்ல சார். மகன் நீட்டு போவாங்க இல்லையா? மகன் நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் அப்படிங்கிற மனப்பான்மை ஒரு வேற்றுமை இல்லை மக்கள்கிட்ட.
ஒரு பிரிவினை என்ன பிரிவினைட்டு இப்போ பத்திரிகையெல்லாம் அங்கங்கே வந்துகிட்டு இருக்குது. என்னால் என் மகனுக்கு ஏன் ஒரு களம் வேண்டாம், என்னால் ஒரு மகனுக்கு ஒரு மகனும் அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்கன்னு வரக்கூடாது. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்பாவுக்கு எஸ்எஸ்சிக்கு ஒரு பெருந்தன்மை இருக்கு. பெருந்தன்மை. மகன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், விஜய் நல்லா இருக்கட்டும் சார். அப்பா இன்னைக்கு வர வேற ஒரு இடத்துல வேற ஒரு அப்பாவா இருந்திருந்தா உண்மையிலே ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அவர் செய்ததுக்கு, விஜய் செய்ததுக்கு அத்தனை தவறுகள். அத்தனை தவறுகள்லாம் இல்ல, அப்பா மேல கேஸ் போட்டதே தப்பு இல்லை சார். அதை விட உலகம் விஷயத்துக்கு நம்ம அதை தொடர்ந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு கேஸ் போடுற அளவுக்கு வந்து நின்றால் அந்த மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. ஆனா அம்மாவுக்காக ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்காருல்ல சார். கோயில் கட்டினாரு, சோறு கொடுத்தாரு, பொங்கல் வச்சாரு, இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது சார். தன் தந்தை தனக்காக உலகத்திலே இப்படி ஒரு தந்தை உழைக்க முடியாது. அவ்வளவு உழைப்பு உழைத்தார். நான் கூட இருந்து பார்த்தேன். புத்திசாலி. அவர் ஒரு பெரிய டைரக்டர். அவரையே ஒரு நாள் கூடல வச்சு இப்போ அவர்கள்லாம் கூடல இருந்திருப்பாருன்னா அந்த கெட்ட சக்திகள், இந்த குப்பை தொட்டிகள்லாம் உள்ள வந்திருக்காரு சார். இப்போ தவறானவர்கள்லாம் உள்ள வராங்க இல்லையா? எப்படி? ஏன்னா கேட்க ஆள் இல்லை. இப்போ எவ்வளோ வசூல் பண்ணுறான்னு தெரியாது. விஜய்க்கு எல்லாம் பார்த்து வரா போய். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் சார், நீங்கள் இரவு பாடசாலைன்னு ஒன்று தொடங்கினாங்க. தெரியுமா தெரியாத உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய ப்ரெஸ்ஸில் நியூஸ் கொடுத்தாங்க. விஜய் முதல் முறையாக இரவு பாடசாலை தொடங்கினார்னு. ஏதாவது ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லையா? இல்லை சார். நீங்கள் பத்திரிகையாளர்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் சார். அவங்க அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் சார் பண்ணுவாங்க. அதை ஸ்கேன் பண்ணுறக்கோ நடக்குதானே அதை சூப்பர்வைசிங் பண்ணுறக்கோ ஆள் கிடையாது. பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கூலிக்கு மாரடிக்கிற கோஷ்டி தான் கூட இருக்கு. அவங்க அப்பா இருந்தால் கவனிப்பார். கூலிக்கு மாரடிக்கிற கோஷ்டின்னா தொடங்குவாங்க. அவர்கிட்ட நல்ல பேர் சார். உலகம் பூதா இப்போ கிட்டத்தட்ட 2000 பேர் நம்ம வகுப்பறை தொடங்குறோம் சார், இரவு பாடசாலை தொடங்குறோன்னே அவர்கிட்ட கூல் பண்ணுறக்காக பண்ணுவான். அடுத்தாலும் அது சரியா நடக்குதான்னு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வேணுமா? அதுதான் முக்கியம். தொடங்குறது முக்கியம் இல்லை சார், அது நடக்குதா? எதுவுமே நடக்கணும் சார். அப்போ இலவச பயிற்சி முகாம்னு சொன்னீங்க, கம்ப்யூட்டர் பயிற்சி முகாம்னு சொன்னீங்க, எத்தனை இடத்துல நடக்குது? இலவச சட்ட முகாம்னு சொன்னீங்க, எத்தனை இடத்துல நடக்குது சார்? இதெல்லாம் இருக்கட்டும் சார். விஜயோடைய இந்த புகழுக்கும், விஜய் நம்பர் 1 நடிகராக இருக்கிறதுக்கும், இந்த பேருக்கும் புகழுக்கும் எஸ்ஏசியும் நானும் தான் காரணம் அப்படின்னு நீங்க உங்களையே தற்பெருமையா பேசிக்கிட்டீங்க. எஸ்ஏசி காரணம் அவ அப்பா. ஓகே சார், உண்மையே சொல்ல போனா நீங்க எந்த வகையில விஜயோட புகழுக்கும் பெருமைக்கும் காரணம்னு நினைக்கிறேன்? உங்களுக்கு பத்திரிகைகளுக்கு தெரியாதா சார்? இது நான் உழைக்கலையா சார்? உழைக்கிறதுக்கு சாதாரண கூலி, அதை சொன்ன கூலி. விஜய் சொல்லலாம், என்னுடைய உச்ச நடிகராக இருக்கிறேன்னா பிடி செல்வகுமார் தான் காரணம். விஜய் பல மேடைகளையும் சொல்லியிருக்காரு. அவங்க தந்தையாரும் சொல்லியிருக்காங்க. இது மேடைகள் இருக்கு, நானே வேணா உங்களுக்கு எடுத்து போடுறேன். இப்போ பல இடங்களையும் சொல்லியிருக்காங்க, பல ஆட்கள்கிட்டையும் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு விசுவாசமா தான். ஏற்பட்ட பிடி செல்வகுமாரை விஜய் தள்ளி வைக்கணுமா, ஒதுக்கி வைக்கணுமா? அது தெரியாது சார். காலத்தின் சார் அந்த ரசிகர் மன்றத்தை கட்டமைக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். ஒரு 100 அடி ரோடு சார். இப்போ வடபழனி 100 அடி ரோட்டில் குதிரை வண்டிக்கு அலௌடு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் குதிரை வண்டியில், சாரட் வண்டியில் அவருடைய படப்பட்டியை தூக்கிட்டு வந்து அதை ஒன்லி பேர் என்ன உதயம் காம்ப்ளெக்ஸில் கூட்டிகிட்டு போவேன், இல்லை கமலா தேட்டருக்கு கொண்டு போவேன், இல்லை ரோஹிணி காம்ப்ளெக்ஸ் கொண்டு போவேன். இது வந்து அலௌடு கிடையாது. காவல்துறை மூலமாக நமக்கு அலௌடு கிடையாது. பல முறை நான் அதுக்கு வசமாக ஊர் இடத்துலையா வேற ஒரு ஊர் இடத்துலையா இருந்து ஆனால் அந்த ஊர்வலத்தை நடத்திடுவோம் சார். இந்தியாவிலேயே குதிரை வண்டியில், சாரட் வண்டியில் படப்பட்டி எடுத்துகிட்டு போகிறது ஒரே ஹீரோ விஜய்க்கு தான்ங்கிற ஒரு பேர், ஒரு உதாரணம் இது. அதுக்கு பின்னால் இருந்து உழைச்சது யாருன்னா அது நான் தான் உழைச்சிருக்கேன். அது அவங்க அப்பா இப்பவும் யார்கிட்டையும் கேளுங்க, எல்லாருக்கும் சொல்லுவாங்க, ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க. இப்படி பல வேலைகள் பார்த்துருக்கேன் சார் பின்னால் இருந்து. இது ஒன்று தான் சொல்ல முடியுமா, இல்லை வேற ஏதாவது 1000 விஷயங்கள் சொல்ல முடியும் சார். இதில் அடுக்க முடியாது. நான் சொன்னதுலாம் ஒரு நல்ல படங்கள்னா வெளியூரில் போய் படம் பார்ப்போம் சார். வெளியூர்லாம் திருப்பதிக்கு விடிய காலம் 5 மணிக்கு போயிடுவோம் சார். திருப்பதியில் பார்த்து 4 படம் பார்த்துட்டு வந்துடும் ஒரே நாள். அதில் ஏதாவது நல்ல படம் வந்தால் டக்குனி வந்து சார்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு இடத்துல இப்போ பூவே உனக்காக படம் வரக்கெல்லாம் சந்திரசேகர் சார்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது சார் அப்படி சொல்லி கொடுத்ததே நான் தான் சார். ஆனால் பூவே உனக்கா படத்தில் டைரக்டர் விக்ரமனுக்கும் விஜய்க்கும் சண்டைலாம் வந்துச்சு. பூவே உனக்காக இல்லை சார், இன்னொரு படத்தில் தான் சண்டை இருக்குது. பூவே உனக்காக சண்டை வரல. பூவே உனக்காக ஒரு படம் வரலன்னா விஜயோட கேரியருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஒரு குடும்பத்தார் கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகுது. இந்த விஜய்க்குமே விக்ரமனுக்கு நடுவில் ஒரு ஒரு இது வந்து ஒரு பிரிவு வந்து ஏற்பட்டு எஸ்ஏசி தான் உள்ள போய் சமாதானப்படுத்த. அது இன்னொரு படத்துல சார். அந்த படத்துல அந்த படம் அதோட நின்றுச்சு. அது நின்றுச்சு. இல்லை அந்த மாதிரி ஒரு டைரக்டரே அவர் வந்து அதாவது சார் பொதுவாகவே எல்லாத்தையும் மதிக்க தெரியணும் சார். வளரும்போது அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். நீ உச்சத்துக்கு போக உச்சத்துக்கு போகிறவனுக்கு என்னென்னா பணிவு வரணும். முதல்ல பிறரை மதிக்க தெரியணும்.
ஆனா விஜய் ரொம்ப ஹம்பிளா இருக்காரு மேடைக்கெல்லாம் வந்து. மேடைக்கு வரும்போது அப்படியே வந்துட்டு போனா யார்கிட்டையும் பேச மாட்டாரு, யார்கிட்டையும் அவர் ரொம்ப பேச மாட்டார் சார். பாருங்க, பேசாம இருக்கிறதுலாம் ஒரு குவாலிட்டியா? கூச்ச சுபாவம் தானே. என்ன கூச்ச ஹம்பிளா அமைதியா இருக்கிறது. அதனால என்ன நாட்டுக்கு நல்லது சொல்லுங்க? ஏதாவது ஒரு 1000 வருஷத்துக்கு வேலை கிடைச்சிருமா? மம்புக்கு போகாம இருக்கிறாரு. ஆமா, அது போதுமா அந்த நாட்டுக்கு? நீ தலைவனா இருக்கு, அது போதுமானு கேட்க. ஒரு நல்ல விஷயத்தை எதையும் கேட்க மாட்டார் சார். அவர் ஒழிச்சுக்கிடுவார் சார். எங்க போனாலும் வீட்டுக்குள்ள ரூமை பூட்டிட்டு இருந்துருவார் சார். இல்ல யாராவது 40-45 வருஷம் இறந்து போயிட்டா பிச்சுட்டு ஓடிடுவார் சார். 100 மைல் ஸ்பீட்ல ஓடுவார் சார். அது 3-4 வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. வீட்டுல தான் இருக்காங்க, கை வச்சு பாருங்க. ஆமா, அதெல்லாம் பெரிய வீரமா சார்? நான் என்ன சொல்றேன் சார், அப்ப என்ன பண்ணிருக்கணும் ஒழுக்கம்ங்கிறது வேணும் சார். முதல்ல மனுஷனுக்கு ஒழுக்கம். அப்ப விஜய் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து அன்னைக்கு கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டும் முதல்ல வந்து சொன்ன டைமுக்கு வந்திருக்காங்க சார். அவங்க கேட்ட டைம் வந்து 12 to ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இறப்பு நடந்துருச்சு. எப்படி நடக்க யார் காரணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க எல்லாரும் மனிதர்கள், அவர் தான் காரணம் சார். எல்லா மனிதர்கள் தானே. நீங்க வந்து காவல்துறையோ அதிகாரிகளையோ இல்ல ஆளுங்கட்சி ஸ்டாலினையோ இல்ல பாலாஜி யார் செந்தில் பாலாஜியோ சொல்றதுல அதெல்லாம் போய் அது ஒரு ஒரு 19 இதே சொல்லக்கூடாது சார் அப்படி. ஆனா இப்ப நீங்க திமுக சேர்ந்துட்டீங்க, அதனால நீங்க திமுக சப்போர்ட்டிவா பேசுறீங்கன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. அவங்க சொல்லட்டும். ஆனா உலகத்துக்கு தெரியாதா? நீ கரெக்ட் டைமுக்கு வர்றது யார் டியூட்டி? நீ தனி பிளைட் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஒன்றும் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நடத்துற ஆள் தான். நீங்க தான் பெரிய உச்சத்துல இருக்கா இல்லையா? உங்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்கு? ஒரு டைம் சொன்னா டைமுக்கு எல்லாரும் வந்து காவல் நிற்பாங்களா சார்? ஒரு ரசிகர்கள் அவ்வளோ அடிமைகளா? அவங்களுக்கும் குடும்பம் இருக்கலாம் சார், அவங்களுக்கும் வேலை இருக்கலாம் சார், அவங்களுக்கும் பசி இருக்கலாம் சார், அவங்களுக்கும் ஒரு தண்ணி குடிக்கணும்னு ஒரு தண்ணி தாகம் வருங்களா சார்? ஏன் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? ஏன் ஏமாத்துறீங்க ரசிகர்களை? அப்போ ரசிகர்கள்னா என்ன வேணாலும் செய்வான், அவனை என்ன வேணாலும் செய்யலாம், அவன் செத்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் பண்ணி நம்ம வெளியே தப்பிச்சு வந்துடலாம். இந்த ரசிகர்கள் கூட்டத்தை காட்டி நம்ம பெரிய பேரம் பேசலாம், நம்ம மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு காட்டலாம். அது தவறு இல்லை சார். அப்படி பண்ணி ஒரு வளர்ச்சி அடையணுமா? ஓகே, உங்களுடைய பயணம் வெற்றி அடைய எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி.